நான் உங்களை எதுவும் செய்ய சொல்லல. அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னாவது உங்களுக்கு தெரியணும்ல. உங்க தம்பிங்க சொன்னாங்களான்னு தெரியல. இப்ப நான் சொல்றேன். உங்க தம்பி அரசு எங்க வீட்டுக்கு வந்து ஆதிர கல்யாணத்துக்கு டவுரியா கதிர் பேர்ல இருக்கிற மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிய கேக்குறாரு, வரதட்சணையா. அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. நான் சொல்லவும் இல்லை. அவருக்கு மட்டும் இல்ல, எங்க அன்னிக்கும் தெரியாது. ஆஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவருக்கு எப்போ இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரோ அப்பவே வி ஸ்டாப் டிஸ்டர்பிங் ஹிம். அதே மாதிரி தான் அண்ணியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நல்ல ரீசனுக்காக தான் அண்ணி இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நானும் சரி, என் பிரதர் அருணும் சரி, எங்க 2 பேருக்குமே எங்க குடும்ப கௌரவம் தான் முக்கியம். மோஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அண்ணியோட டிக்னிட்டி முக்கியம், எங்க அண்ணனோட மரியாதை முக்கியம். அதை சரி பண்ணதான் உங்க பேர் நான் எப்படியெல்லாம் டீல் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டீல் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன். டீல் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா வரதட்சணையா கம்பெனியை கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு ஓகேயா சார்? இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை அது உங்களுக்கு முக்கியமா தெரியல. இங்க பாருங்க, என் தம்பி எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் எங்களை உருவாக்குன எங்க அண்ணனோட மரியாதை. I'm sure Arun too agrees with me. நான் ஆதிரையை கல்யாணம் பண்ணிக்கணும் தான், பட் அதுக்காக என் அண்ணனோட மரியாதையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. உங்க ரத்த பாசத்துல வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நல்லா புரியுது. வேணும்னா ஒன்று செய்யலாமே. உங்க பேரனும் சங்கடப்படாம உங்க பேத்தி லைஃபும் நல்லா அமையறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. சொல்றேன், ஓகேன்னா சொல்லுங்க. எனக்கு குணசேகரன் கிட்ட இருக்கிற எந்த ஃபேக்டரியும் வேணாம், அவன்கிட்ட இருக்கிற எந்த சொத்தும் வேணாம், 10 பைசா வேணாம். அதுக்கு பதிலா நீங்க உங்ககிட்ட இருக்கிற 40% ஷேரை எங்க கிட்ட கொடுத்துருங்க. வேற எதுவும் நாங்க டிமாண்ட் பண்ணல, உங்க பேத்தி ஏத்துக்கிறோம். என்ன எஸ்கேஆர்? அம்மாமா, எதுக்கு அவர்கிட்ட கேக்குறீங்க? அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்ககிட்ட பேசுறது நான் தான், என் கிட்ட பேசுங்க. ஓகே, 40% ஷேர் எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம், அதோட வேல்யூ என்னவோ ஐ வில் செட்டில் த பேமெண்ட், சிங்கிள் பேமெண்ட். உங்களுக்கும் உங்க பேரனுக்கும் எந்த வகையிலும் நஷ்டம் வராது. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஓகே, இத பாருங்க, 40% ஷேர் என்னோட உரிமை. இதை நான் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறது என்னோட இஷ்டம். இதை பத்தி பேச யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. என் தம்பியோட காதலுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்தேன். ஆனா உங்க பேத்திக்காக நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அருண், கம் ஆன் மேன். நானே பேசிட்டு இருக்கேன், அப்புறம் உன் சார்பா நான் தான் எல்லா டிசிஷனும் எடுத்துட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஸ்பீக். நாங்களே எப்பவுமே விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. நான் ஆதிரையை லவ் பண்றது உண்மைதான். அவளும் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றா. என் லவ்க்காக வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நீங்க உங்க பேத்திக்காக கொஞ்சம் கூட எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு சொல்றது எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஓ, ஆதிரா மாத்திரை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் தான் கூட இருந்தேன்.
ஆனால் நீங்களோ உங்கள் பேரங்களோ வந்து எட்டி கூட பார்க்கல. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்து பேத்திக்காக பேசுறது என்ன நியாயம்? எஸ்கேஆர், நான் சாருபாலாவோட பேசணும். அதான் நான் சொன்னேனேம்மா, அவங்க ரஷ்யா போயிருக்காங்கன்னு. ஃபோன்ல பேசணும். ஓகே. ஹலோ ராஜா, சொல்லுங்க. சாரு, நம்ம வீட்டுக்கு ஆதிரையோட அப்பதான் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நான் கொடுக்குறேன், நீ அவங்க கிட்ட பேசு. இந்தாங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? ஓ, ஐம் டூயிங் வெல். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆதிரையோட கல்யாண விஷயமா நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஓகே. ஆனா உங்க பிரதர் இல்ல அரசு இருக்காரு இல்லையா, அவரு ஃபேக்டரியை கேட்டு டிமாண்ட் பண்ணாரு டவுரியா. அதை தர முடியாதுன்னு சொன்னோம். இப்போ என்னுடைய 40% ஷேரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்னன்னு புரியல. அம்மா, அரசு கேட்டதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க இப்ப சொல்லிதான் தெரியும் எனக்கு இது. எனக்கு இதுலலாம் உடன்பாடு கிடையாது. ஐ வில் நாட் என்கரேஜ் திஸ் அட் எனி காஸ்ட். இன்ஃபேக்ட் ஆதிரங்கிற பொண்ணோட லைஃப் நம்மளால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால தான் கன்ஃபியூஸ்டா இருந்த அருண் கிட்ட பேசி இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்க பேரை என்னை அவமானப்படுத்தி அனுப்பினப்போ கூட எந்த விதமாவும் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்து அருண் கிட்ட பேசி புரிய வச்சேன். இதுவும் லைஃப். நீ என்ன டிசைட் பண்ணாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா அரசு இந்த மாதிரி பேசுறதோ நடந்துக்கிறதோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் சரிதாம்மா. அருண் அரசோட கருத்தை மாத்திக்கணும்னு நீங்க சொல்லலாம் இல்லையா? அருண் அரசு பக்கம் இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியலமா. பட் இட்ஸ் நாட் அ கிட், யூ நோ. அவன் வாழ்க்கையில யோசிக்காம எதுவுமே செய்ய மாட்டான். அவன் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் நாங்க எல்லாரும் அதை மதிக்கிறோம். ஓப்பனா சொல்றேம்மா, உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ராஜா என்ன மொத்தமா இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருக்கணும்னு சொன்னாரு. அவரை தாண்டி என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு இல்லை. ஆனா அவர் என்ன சொன்னாலும் அது நியாயமா இருக்கும், அதுல ஒரு தர்மம் இருக்கும். அவர் வார்த்தையை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அதனாலதான் இந்த விஷயத்துல நான் இவ்வளோ அமைதியா இருக்கேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் இங்க இருந்து பேசினா எனக்கு சரி வரும்னு தோணல. இன்னும் 5 டேஸ்ல நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுவேன். நான் வந்ததும் வீட்டுல பேசி என்னன்னு கேட்டு நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன். வாமா, நேர பேசுவோம். ஓகேம்மா, see you. ஏமா, நான் உங்க பேரனை பத்தி சொல்லணும்னா, இப்போ வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு நான் ஒரு தெருவில் போனேன்னு வச்சுக்கலேன், ஒருத்தர் என்னை பார்த்து சேர் அடிக்கலாம். சரி வேண்டாப்பா இந்த தெருவுன்னு அடுத்த நாள் நான் வேற தெருவில் அதே வெள்ளை வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு போனேன்னு வச்சுக்கலேன், அங்கேயும் வந்து சேத்தடிக்கிறான். நான் எத்தனை நாளைக்கு தான் தெரு தெருவா மாத்திட்டு இருக்க முடியும்? முடியாதுல்ல? அப்ப என்ன செய்யணும்? திருப்பி அடிக்கணும். அவனை மாதிரி கேவலமா இந்த உலகத்திலே எவனாலையும் நடந்துக்கவே முடியாது. அப்போ நாங்க அவன் லெவலுக்கு இறங்கி வந்து அடிச்சாதானே முடியும். அதான் இறங்கிட்டோம். ஆனா உங்க பேர்ல மேட்ச் பண்ணவே முடியலமா. we are trying our level best. எங்க கிட்ட வந்து நீங்க முறை நியாயம் எல்லாம் பேசினா எப்படி? உங்க கேம்ல 2 பிள்ளைங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்ல? அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நீங்க. இத பாருங்க, நீங்க 40% ஷேருக்காக யோசிக்கிறீங்க, உங்க பேரை ஃபேக்டரி பத்தி யோசிக்கிறாரு. இப்படி ஆளாளுக்கு அவங்க சௌரியத்தை பத்தி யோசிச்சா எப்படி கல்யாணம் நடக்கும்? சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு பிளான் பண்ணி தான் இவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க இல்ல? ஐயோ சத்தியமா அப்பெல்லாம் இந்த பிளானே இல்லம்மா. அன்னைக்கு உங்க பேத்தி பாய்சன் சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில இருந்தா பாருங்க, அன்னைக்கு அவளை பார்க்க போனேன். அப்பதான் உதயமாச்சு இந்த சிந்தனை. ஓ, அப்பலிருந்து தான் நான் டிசைட் பண்ணேன் 40% கேட்டா என்ன தப்புன்னு. பரவாயில்ல, வேற மாதிரி யோசிச்சாலும் உண்மையை சொல்லிடுறீங்க பாத்தீங்களா? ஆனா என்னதான் நீங்க உண்மையை சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்கவும் முடியாது. 40% ஷேரை
யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஓகே. ஸோ இனிமே பேசி எந்த முடிவும் நடக்காது. அப்போ இனிமே பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஓகே, நீங்கள் வீட்டுக்கு போங்க, யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஓகே. வாங்க, போயிட்டு வாங்க. சந்தோஷம். வரேன். வாங்க. ஆ சக்தி, நீங்க 2 பேரும் எதுல வந்தீங்க? பைக்ல தான் அப்பதா. அப்போ நீ முன்னாடி கிளம்பு பைக்ல, ஜனனிய கார்ல வரட்டும். ம் சரி வரேன். ஜனனி, இந்த எஸ்கேஆர் ஃபேமிலி நீ நினைக்கிற அளவுக்கு ஜெனியூனா இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? குணசேகரனை குறை சொல்றவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரி தோணுதே. அரசு சார் மட்டும்தான் அப்படி டிமாண்ட் பண்றாரு அப்பதா. பட் எஸ்கேஆர் அதை தடுக்கலையே. சாருபாலாவும் தலையிட மாட்டேன்னு ஒதுங்குறாளே. என் 40% ஷேரை ஆதரிக்காக கொடுக்கறத பத்தி நீ என்ன நினைக்கிற ஜனனி? நீங்க யோசிக்காம செய்ய மாட்டீங்க. நீ அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தான் கேட்டேன். உங்க சொத்து உங்களோட விருப்பம். இதுல என்னோட கருத்து அவசியம் இல்ல அப்பதா. ஆனா இது வரைக்கும் நான் சொல்றத கேட்டு என் பின்னாடியே வந்துட்டியே. அங்க இருந்து கிளம்பி அப்ராட் போயிட்டு இருந்தேன். அப்படியே விட்டுருக்கலாம். நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள். நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. இப்போ அது தப்புன்னு தோணுதா? 40% ஷேரும் போக போகுது. அப்பதா, நீங்க சொன்ன நல்ல விஷயத்த நான் கேட்டுப்பேன். ஆனா என்னோட தனிப்பட்ட எண்ணங்களை வச்சுதான் நான் என்னோட சொந்த விஷயத்த முடிவு பண்ணுவேன். இதுல நான் உறுதியா இருக்கேன். குட். அப்போ இதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இல்ல அப்பதா. ஜனனி, ஆதரவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு விரும்புறேன். அதுக்காக கொடுக்க முடியுமா? நான் இந்த 40% ஷேரை கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான். அதே நேரத்துல குணசேகர் ஆடுற கேமை விட இந்த அரசு ஆடுற கேமை விட நான் ஆட போற கேம் ரொம்ப பெருசா இருக்கும். வெயிட் அண்ட் see. Come, let's go. அக்கா. என்ன? இல்ல அப்பத்தா வந்துருச்சு. இவங்க வர தோரணைய பார்த்தா ஏதோ பேசி ஜெயிச்சிட்டாக போல இருக்கே. ஐய, நான் எஸ்கேஆர் வீட்டை ஏதோ பெரிய அறிவாளிக சூதாரமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில இறங்கி வந்துட்டாங்க போல இருக்கே. அவங்களும் நம்மள மாதிரி ஏமாளிங்களா இருப்பாங்க போல இருக்கு. கட்டதுரைக்கு கட்டம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லடி, நீ வேற. அவ்வளவு சீக்கிரம் நீ ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு வந்துடாத. டோன்ட் ஜட்ஜ் தம். நம்ம போய் வேடிக்கை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நான் ஜட்ஜும் பண்ணல, லாயரும் பண்ணல. வேடிக்கை பார்க்கறதே பெருமையா பண்றவங்க நம்மளாதான் இருப்போம்.
நாங்க பார்த்துட்டு வந்துடுவோம், இருங்க. என்ன விசாலாட்சி, ரொம்ப யோசனையா இருக்க? போயிருக்காங்களே, போன காரியம் என்ன ஆச்சோ அப்படிங்கிற கவலையில இருக்கியா? இருக்காதா பின்ன? பொம்பளை பிள்ளைய பெத்து தொலைச்சிட்டேனே, வேற என்ன செய்யறது? நம்மளை நம்பி வந்தவங்கள அரவணைச்சு போயிருந்தா நம்ம வீட்ல இருந்து போறதும் நிம்மதியா இருந்திருக்கும். நான் என்ன செஞ்சேன்? இவகளை எல்லாம் நல்லா தானே பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, அவங்க அவங்களுக்குன்னு வரும்போதுதான் புத்தியே வருது. என்ன பார்த்தா போன விஷயம் என்னாச்சு? நல்லது நடந்திருந்தா கண்டேன் சீதையேன்னு விஷயத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சிருக்க மாட்டேனா? அப்ப ஒத்துக்கலையா? தெரியலையே. ஆனா எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சியா? என்ன அதிர்ச்சி? நீங்க தான் எதையும் தாங்குற எதையும் ஆச்சே, அதுக்கெல்லாம் 5 ஆளா நீங்க? பேசின அன்னைக்கு அவனை வெளுத்து விட்டுருந்தா பேசாம போயிருப்பான். பின்னாலேயே தொத்திக்கிட்டு போனா அதிர்ச்சி தான் கொடுப்பான். பரவாயில்லையே கதிரு, நீ மூர்க்கனா இருந்தாலும் அப்பப்ப சில விஷயங்களை சரியா தான் சொல்ற. ஆமா, அவன் எனக்கு கொடுத்தது அதிர்ச்சி தான். என்ன அதிர்ச்சி கொடுத்தாங்க? முதல்ல விஷயத்த சொல்லுங்க அப்பதா. அவன் உங்க ஃபேக்டரி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான்ப்பா. என்னது? ஃபேக்டரி வேணான்ட்டாங்களா? ஆமா ஆமாப்பா, வேணாம்னு தான் சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியும். எஸ்கேஆர் முன்னாடி வச்சு பேசியிருக்கோம். அவன் கோவப்பட்டிருப்பேன். கோவப்பட்டு என் பேராண்டா கெடுக்கிறீன்னு தம்பியில் போட்டு விளாசிருப்பேன். தம்பி அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு ஃபேக்டரி வேணாம் ஒன்று வேணாம்ட்டு உங்கள் பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்தா போதும்னு சொல்லியிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். எனக்கு தெரியாதா? இப்போ தெரியுதா எஸ்கேஆர் முன்னாடி வச்சு இந்த விஷயத்தை ஏன் பேசணும்னு சொன்னேன்னு? அவசரப்படாத குணசேகரா, விஷயத்தை முழுசா கேளு. அவன் உங்க ஃபேக்டரிக்கு பதிலா அவன் கேட்கறது என்னோட 40% ஷேரை. 40? அவன் உங்க ஃபேக்டரிக்கு பதிலா அவன் கேட்கறது என்னோட 40% ஷேரை. 40? இந்த 40% மதுரையில் எல்லாரும் வந்து கேட்பாங்க போல. இது 40% ஷேர் கேட்குறாங்களா? ஆமா, எவன் சொத்தை எவன் பங்கு போடுறது? அந்த குடும்பத்தையே சும்மா விடக்கூடாது, ஒரு கை பார்த்துட்டு வர. ஏய் டேய் இருடா. நில்லுடா. அது என்னோட ஷேருப்பா, அதைத்தான் அவன் கேட்கறான். அதை பத்தி எடுக்க வேண்டிய முடிவு என்னோடது. நீ எதுக்கு அதுக்காக குதிக்கிற? ஷேர் வேணுதா ஒண்ணுதான் இருக்கலாம், ஆனா அந்த மொத்த சொத்தை இந்த வீட்டுது. என்ன அப்பத்தா, நீ முடிவு எடுப்பியா? என்ன எடுத்துக்க உதவுன்னு பேசுற? உன் கையில் இருக்கலாத 40% அது ராப்பகலாம் நான் ஓடி ஓடி சம்பாரிச்சது, சும்மா கிடையாது. குணசேகரா, நீ கோழிலேருந்து முட்டை வந்துதா, முட்டையிலேருந்து கோழி வந்துதான் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. நான் இப்ப கிளியரா சொல்றேன். நான் கொடுத்த 5 லட்சம் தான் உன்னோட அஸ்திவாரம். அதுல இருந்து தானே நீ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்த. அதான் நான் ஆணித்தரமா நம்புறேன். ஏன்பா, 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா? எந்த கேரண்டியும் இல்லாம, எந்த ஷூரிட்டியும் இல்லாம, வெறும் பேச்சை மட்டும் நம்பி யாருப்பா கொடுப்பா? கொடுத்தேன் 5 லட்சம் நான் கொடுத்தேன். என் சொத்து எல்லாத்தையும் வித்து கொடுத்தேன். நன்றி மறந்துட்டு பேசுற ஆளுகிட்ட எவ்வளவு பேசியும் பிரயோஜனம் இல்லப்பா. இப்போ என்ன செய்யலாங்கிற அப்பத்தா? அந்த 40% அவன்கிட்டே கொடுத்துடலாங்கிறியா? இந்த அப்பத்தா, உனக்கு எனக்கு 1000 இருக்கு. இருந்தாலும் நீ நானும் ரத்த சொந்தம். நீ எனக்கு அப்பத்தா, நான் உனக்கு பேரன். அவங்க யாரு? உனக்கு நான் அப்பத்தா, அது இப்பதான் புரிஞ்சுதா? இப்பதான் ஞாபகம் வருது இல்ல?
பொங்கலுக்கு 1000 வாசல் போயிருந்தப்போ நீ இங்க உட்காந்து பிளான் பண்ணியே, அப்ப ஞாபகம் வரலையா அப்பத்தானு? ஜனனிக்கு அடிபட்டுச்சுல, அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு சொன்னிச்சு அப்பத்தா. அண்ணன் பிளான் போட்டாரா? அப்பதான் என்ன உளர்ற? ஞானம், நான் எதையும் வெளிப்படையா பேச விரும்பல. அதுக்கு இப்ப அவசியமும் இல்லை. அவசியம் இல்லைன்னா சொத்தை எழுதி வைக்க போற அதானே? நான் பேசலாமா?